கண்டிக்கல சித்தார்கள் வாயச்சி திரும்பி ஒரு கோடை மன வருத்தடா யார் ரெண்டுல பட்டாணி வாங்கி கூட ஆமா அம்னு ஏண்டா பட்டாணி வாங்கி சொன்னவாடா அவங்க வந்தாங்க இந்த இடத்துக்கு கணக்குல தான் ஏத்துறாங்க நாடோட பாடலோட நாடு கொண்டு வா போயிருந்த சைட்ல ஓடுறான் இவ்வளவு தூரம் கேட்டு வர நீ எங்கதான் பயிர் பண்ணி பொறுமையா சொல்லு நான் நவுற மேரேஜ் பண்ணிக்கணுமா இப்படி நவுத்துறான் அது மாரி வச்சா லவ் மேரேஜ் பாதி போட்ட லவ் மேரேஜ் கல்யாணம் ஆயிடுச்சு சரி ஏன்னா கல்யாணம் ஆயிடுச்சா எங்க அம்மா அப்பாங்க ஐயோ அது இது புரிஞ்சுக்கிற அப்படியே கல்யாணம் ஆயிடுச்சா யாரு மாப்பிள்ள கொடுத்தாங்க உனக்கு சைட்ல விட்டான் ரைட்ல விட்டான் நாங்க 2 பேரும் சேர்ந்து நம்பர் மேரேஜ் பண்ணிக்கணும் லவ் மேரேஜ் பாவி லவ் மேரேஜ் என்ன விட்டு அவரு விரிய மாட்டேனாரு அவரு விட்டு நான் விரிய மாட்டேன் எல்லாத்தையும் விரிய மாட்டீங்க சொல்லு அப்படி பேசி 10 வருஷமா நல்லதான் வச்சிருந்தான் யாரு உன்னை என் வீட்டுக்காரு குழந்தை இல்லைன்னா என்ன எங்க பண்ணுவேன் ஏண்டி குழந்தை எல்லாம் உன்ன நீ என்ன பண்ண முடியும் நானும் போவாங்கலாம் போய் எவன் கிட்ட தெய்வம் கிட்டலாம் பண்ணியா நீ கேள்விங்க கோவில் போய் வந்தேன் கோவில் தான் வந்து உட்கார்ந்து கூட என்ன பண்றது குழந்தை பாடுற நீ என்ன பண்ண முடியும் ஒரு சாமி சரி அளபடி உங்க வீட்டுக்காரர் எங்க இருக்காரு ஐயோ கரும்பு வெட்டுற வேலை உங்க வீட்டுக்காரர் எங்க இருக்காரு தான் கேட்டேன் போட்டேன் செவுத்துல ஓட்டி பள்ளி மணிக்கிறேன் பாரு பாக்கட்டு அப்படிதான் இருப்பான் குழந்தைல நான் குத்துறான் பாரு என்ன அடி குச்சி வந்து அடிப்பாமா இழுத்து போட்டேன் ஐயோ ஏன் கேக்குறேன் அவங்கள்ட்ட வாழ்ந்து சும்மா இருக்கிறேன் பாக்கத்துக்கு துணுதான் இருப்பான் எகுரி குத்துறாமா நீ சொல்ற பாரு வெக்கம் இல்லாத மாநகர பொண்ணு சும்மா இருக்க மாட்டாம போட்டாவன் அவன் தான் அதோட குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு சரியா ஏண்டி இப்படி நீ வாத்தா வீட்டுல வரும்போது நல்ல தலை தக்காளி பாய் மாதிரி இருந்து இப்ப துரும்ப அழிச்சு போயிருக்கு காத்துல மூக்கல எதுவுமே காணும் மட்டும் வாடலானா நாளைக்கு நடப்பு எனக்கு அதான் பூ வாடாது யாரும் வீட்டுல காண மாட்டேறா எப்படி சொல்றது கம்முங்க மாட்டேன் அப்புறம் குழந்தைல சொல்லிட்டு பார்த்தேன் நம்ம இது சேர்ப்பட்ட ஒரு சாமி ஒருத்தர் டாக்டர் இருக்காரு டாக்டர் ஆமா அவரு கரெக்டா நுண்ணுப்ப டாக்டர் அவரு பொட்ட இரு நான் தான் கேட்கிறேன் டாக்டர் ஐயோ அவரு தான் புடிச்சுன்னு சொன்னாரு என்னத்த கைய அவர் சொன்னாரு கோயிந்தமா உன் பேர் கோயிந்தமாவா அதுக்கு முன்ன என்ன உசுப்பு சரி இப்ப என் பேரு கோயிந்தமா வீட்டுக்கார சொன்ன என்ன பண்ண டாக்டர் கேட்ட உடனே கோயிந்தமா கொஞ்சம் குழந்தை இல்லைன்றேன்னு என்ன நான் சொல்ற மாதிரி கேட்டா உனக்கு குழந்தை பிறக்கணும் கேட்டேன் அவர் என்ன சொன்னாரு உன் கர்ப்பப்பை எடுத்து அவங்க வீட்டுக்காரு இல்ல அவர் என்ன சொன்னாரு தண்ணியில ஒரு அழைச்சாச்சு தண்ணியில ஒரு அழைச்சாச்சு ஒரு குமுக்கி ஒரு தோசி அப்படியே அழிச்சு பிரிஞ்சு போட்டு காய போட்டுட்டாமா நான் திருப்பி போட்டு அனுப்பிச்சுட்டேன் டாக்டர் கோழி போய் பாரு அரிசி கொடி கைத்துட்டு போறியா மூஞ்ச ஒளி பாரு அதெல்லாம் குழந்தை இல்லையம்மா அப்புறம் என்ன பண்ணிட்டு அதான் போனா போய் சொன்னேனே மூக்கல நாக்கல ஒண்ணுமே கம்பளம் கிடையாது எல்லாத்தையும் வித்து குடிச்சிட்டான் யாரு என் வீட்டுக்காரன் தான் இந்த ஆளு எப்படி வச்சு அந்த ஆள் ஜெயிக்கிற நீ போனா நீ ஒரு நாள் என்ன பண்ண மூக்கு கேட்டேன் இந்த ஆளு சரி என்ன பண்ண குழாக்கு தண்ணி பண்ண ஊருக்கு பேசிக்கிறாங்க நானு நேரி கொஞ்சமா மொனமுக்கு கூட மூக்குல வந்துக்கிறிய சொன்ன எனக்கு அப்படியே கலப்பி விஷயம் எனக்கு என்னது எனக்கு அப்படியே என்ன பண்ண வீட்டுல வந்து அழுது கட்டேன் அப்புறம் இவர் கேட்டார் என்னாடி கொஞ்சமா எதுக்கு அது கேட்டேன் ஊர்ல காரி மூக்கிறாங்க மொனமுக்குல கூட மூச்சுல காரி மூக்கிறாங்க ஆமா
உடனே கிளம்பி போனாரு. எங்க மூக்கு தேய்ச்சிட்டு வரும். நான் அதான் நினைச்சு இந்த ஷர்ட் போட்டு போனாரு. ஆ. ஒரு நைட்டு 10 மணி வரைக்கும் காத்திருந்தேன். சரி ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து என் பக்கத்துல படுத்தான் நைட்டு 10 மணிக்கு. எதுக்கு? என்னடா அப்பா தடவை எனக்கு கேட்டேன். ஆ. அந்த மூக்கு தானே மூக்கு அப்புறம் மூக்கு போட்டு கடிச்சிட்டான். ஆண்டாளு. ஆ, ஆ, ஆ. அதான் போனா போதுன்னு சரி 2 நாள் பொறுத்து காது கம்பளு கேட்டேன். அதே மாதிரி குடிச்சிட்டு வந்து என் காதை பிடிச்சி கடிச்சான். மூக்கு எங்க வச்சுட்டான், காது வச்சுட்டான். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீ ஒண்ணு கேட்டுக்கிறேன். என்ன கேட்டுக்கிற? சம்பளம் வாங்குற நாள். ஆஹா, சரி என்ன கேட்கிறாண்டால? கரும்பு வெட்டுற மேஸ்திரி. கரும்பு வெட்டுறோம், சம்பளம் வாங்குற வேற பெருமையா சொல்ற நீ. என்ன பண்றது? மூக்குத்தி கேட்டா மூக்கு பிடிச்சி கடிச்சான். ஆ. காது கம்பளை கேட்டா காதை பிடிச்சி கடிச்சான். சரி. இன்னைக்கு அடியில கட்டிக்க பாவாடை கேட்டுக்கிறேன். குடிச்சிட்டு வந்து எத்த பிடிச்சி டேய், கடிப்பான். எதை கடிப்பான்? எனக்கு அதெல்லாம் சொல்லுறேன் அம்மாவை. ஏதோ அவன் அதே யாரோட போட்ட அப்படிதான். ஐயோ, ஐயோ, அம்மா, அப்படிதான். நான் உன்னை வாழ மாட்டேன். நீ வா, ஏதோ வாயில இப்படி வா. நீதான் அவனுக்கு எனக்கு விரிச்சு வைக்கணும். வைக்கணும். சத்தியமா இந்த மாதிரி வாழ மாட்டேன். நீ வாயில வாயில தெரியாத அளவு உடனே கடிக்கிறாம்மா. என்னத்துக்கு நாட்டு கடிக்கிறான். என்ன நினைக்கிறேன் பிடிச்சி கடிக்கிறேன். தாண்டி எனக்கு விடுதலைப்பா பத்திரம் வாங்கி கொடுத்துரு. விடுதலை பத்திரமா? சரி நான் காலையில வாங்கிக்கிறேன், காலை பண்ணது. தாண்டி எனக்கு கூட கல்யாணம் ஆயிடுச்சு. இப்பதான் கொண்ட வெளில இடத்துல வந்துக்கிறாரு. நினைப்பது இல்லைன்னு. சரி எனக்கு கூட கல்யாணம் ஆயிடுச்சு. பொண்ணா எப்படியா? ஆமா, உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை செய்யறான்? கரும்பு வெட்டுறாரு. கரும்பு வெட்டுறான். எங்க வீட்டுக்காரர் என்ன வேலை செய்யறாரு தெரியுமா? ஐஸ் விற்கிறாரு. ஐஸ் வைக்கிறாரு. எக்கா எப்ப நினைச்சாலும் நீ சப்புக்கா எப்ப நினைக்க நினைப்பு வருது. ஐஸ் தாண்டி இப்பெல்லாம் மழை காலம். காலைல வியாபாரத்துக்கு போனாரு, மழை காலம் வியாபாரம் ஆகல. திருப்பி வீட்டுக்கு கொண்டு வந்தாரு, கொண்டாடு பாக்ஸோடு இருக்கிறாரு. எனக்கு எப்பெல்லாம் நினைப்பு வருதோ அப்பெல்லாம் எடுத்து ஒண்ணு ஒண்ணு எடுத்து சப்பிங்க. அதாடி தம்டா பசி வீங்கி போயிடும் உனக்கு.